அண்மை செய்தி. சென்னையில் 13 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பட்டியல் குறித்தான விவரங்கள் குணசேகரன். சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதில் 3 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவிற்கும் பாஜகவிற்கும் அதே போன்று பாமகவிற்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த 13 மற்ற தொகுதிகளுக்கு அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் உத்தேசமாக வெளிவந்திருக்கிறது. அதில் திருவெற்றியூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான குப்பன் அவருடைய மகன் கார்த்திக் அவர் போட்டியிடுவதாகவும், ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் ராஜேஷ் என்பவரும், கொளத்தூர் தொகுதியில் ஓபிஎஸ் அணியிலிருந்து சமய நாட்கள் முன்னாக சேர்ந்த கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியும், அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியில் திருமங்கலம் மோகன், திருவிகா நகர் தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி இது மாற்றத்திற்கு உட்பட்டதாகவும், அதே போன்று எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமியும், ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார், அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவதாகவும், அதே போன்று துறைமுகம் தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்காவும், அதே போன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஆதி ராஜாராமும், வேளச்சேரி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்கும், அதே போன்று ஆயிரம் விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதியும், அண்ணாநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும், விருகம்பாக்கம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விருகை ரவியும், அதே போன்று தியாகராய நகர் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவும் போட்டியிடுவதாக இந்த 13 தொகுதிகளுக்கும் உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இன்று அல்லது நாளை காலையோ அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன்.